திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, அனைவரும் மாநில வணக்கங்கள். வேகமாக எல்லாருக்கும் இந்த அறிக்கை கிடைத்து கையில் செயலாளருடைய அறிக்கை ஒவ்வொரு செயற்குழுவிலும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு செயற்குழுக்கும் இடையில நடந்திருக்கிற பணிகளை சொல்றோம். இப்போ திருச்சியில் நடந்த செயற்குழு புறம் நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் சொல்லப்படும். இந்த வழக்கமே மயிலாடுதுறையில் தான் ஆரம்பிச்சது. அடுத்த செயற்குழு மயிலாடுதுறையில் 17ஆம் வருஷம் இப்படி ஒரு அறிமுகத்தை ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து தொடர்ந்து ஏழு உடல் சரியில்லை, பேச முடியல, படிச்சு பார்த்துருக்கேன். முக்கியமான சொல்றேன், ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். மயிலாடுதுறை தலைவர் சொல்லியிருக்காரு, பதவி ஏற்ற உடனே கண்ணை மயிலாடுதுறை ட்ரெயின் தான் வந்தாங்க. உங்களை கூட வேற எங்கேயாவது நடத்தலாம் இருந்துச்சு. விருப்பப்பட்டதுனால 2023 தான் சீர்காழியில் நடந்தது. உடனே கொடுக்கணுமா அப்படின்னு ஆனால் கண்ணன் ப்ரிஃபர் அவருடைய அடிப்படையில் பிரபலங்களுக்கு இருந்தாலும் பிரபல வரத படத்திலே கொடுக்கலாம். தொடர்ந்து 2023 நடந்த பிறகு மீண்டும் 2 வருஷத்துக்குள்ளேயே செயற்கூட்டில் நடத்துவதற்காக நம்ம நோய் இருக்கிறோம். உயிரிழப்புகள் பற்றி சொல்லும் பொழுது அஞ்சலி தீர்மானத்தில் மாநில அமைப்பு செயலாளர் பார்த்தசாரதியுடைய சாமியில், அதே மாதிரி பிரச்சார செயலாளர் செல்வராஜ் சாமியில் கடந்த மாதம் 2 இழப்புகள். தினம் வரும் பொழுது சிரமங்களும் இருக்கிறது, கஷ்டங்களும் இருக்கு, வேலைகள் பாதிக்கும், தவிர்க்க முடியாமல் சில சோகங்களை சந்திக்க முடியும். அமைப்பு 196 வரைக்கும் போச்சு கிளைகள். 200 ஆக்கிடணும்னு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சருக்கலே இருக்கு. இப்ப 192 புதுசாக வந்த 2 கழிவு. இப்படித்தான் எதிர்காலம். நம்ம அமைப்போட வீக்னஸ் நான் சொல்லுவேன். ஆனாலும் விழுப்புரம் திரும்பவும் கிளை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே போட்டிக்கு கள்ளக்குறிச்சி ஒன்று ஆரம்பிச்சாச்சு. இப்ப விழுப்புரம் ஆரம்பிக்கிறாங்க. சும்மா 1 2 ஆக்கி 2 3 ஆக்குறது பிரச்சனை கிடையாது. புது கடைகளை சேர்க்கணும். 192 200 ஆக்குங்க. அட்லீஸ்ட் இந்த பீரியட்ல இந்த புதிய நிர்வாகிகள் காலத்தில் 200 ஆக்க முடியுமான்னு பார்க்க. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட். திசைமடை 2 வருஷத்துக்கு மேலே டெம்பரரியாக இருக்கு. நம்ம மயிலாப்படி 1 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. யாரையும் இழக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டே போகிறோம். சீக்கிரமா திசைமடை 50 பேர் சேர்த்து நிரந்தர கிளையாக மாற்றுங்கள். பல கிளைகள் 50 கீழே போயிட்டே இருக்கு. அந்த பட்டியலை இந்த கழிவு போடுறது யாரையும் நீக்க வேண்டாம். குறிப்பா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சாத்தூரை பேர் 50 பேரை ஆக்கி 40 கிலோ பெரும் போடுறது 50 ஆக்கி நிரந்தர கிளையாக மாற்றுங்கள். செயல்பட கிளைகளை மாற்று நிர்வாகி கூட்டம் செயற்குழு கூட்டம்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. மாநில நிர்வாகிகள் தேர்தலை பற்றி சொல்ல வேண்டாம். அதோட நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்கு, சுகர் வந்தா கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்ப அனுபவிக்கிறோம். அனுபவத்தை பத்தி தான் ரொம்ப நேரத்துக்கு 3 மணி நேரம் பேசியிருக்கோம். திரும்பவும் இப்ப நிறைய போயிட்டே இருக்கிறது. நல்ல முடிவு வரும்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பார்க்க அதில் உட்பட குறைகள் இல்லாமல் நடந்தது. ஒரே போல பழைய தலைவர் வரலைங்கிறது அப்போது உடம்பு சொல்லிங்களா கூட வந்தேன். வந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அந்த 2 பேருக்கு மணிமகரம் போட்டோம். கூட எதிர்பார்க்க புதுக்கோட்டையில் இருந்தது. இந்த தரப்பாக கட்டு வந்தது.
தப்பாட்டுன்னு சொன்னா தப்பாயிடக்கூடாது. தலைப்பாக்கிட்டு சாகுபடி இருக்கும் திருப்பி நான் வச்சோம் பிரகாரம் இருக்கிறதுலாம் அவசியம் அது எனக்கு கூட யாரும் சொல்ல மாட்டான். மூணாம் பக்கத்தில் அரசுகள் கழகங்கள் அரசாணைகள் விஷயங்கள்லாம் சங்க நடவடிக்கைகளை பற்றியும் செயல்பாடுகள் முறையில் உறுப்பினர் சேர்க்கை எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமா ஃபைனான்ஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் ஒரு கடிதம் அனுப்பணும். ஒரு மாவட்டத்துக்கு 3 மாவட்டத்துக்கு போகும். தலைவர் செயலாளர் 2 பேருக்கு போகும். உறுப்பினர் பட்டியல் ஏன் கொடுக்க முடியல? இப்போ என்ன வீக்னஸ் இருக்கு? கடைவாரியாக என்ன இருந்தது, எவ்வளவு சேர்த்தீங்க, எவ்வளவு நீட்டீங்க, இப்ப என்ன இருக்கு மார்ச் 31 அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் கேட்டா 3-4 வருஷமா ஃபைனான்ஸ் பண்ணவே முடியல. பெருமைக்கு முதல்வருக்கு கடிதம் பொழுது 1 லட்சம் பேர் பெருமையா சொல்லிக்கணும். யாரா கேட்டா மாட்டிக்கும். யதார்த்தமா ஃபைனான்ஸ் 75,000 பேர் கூட சொல்லி எழுதிருக்கு. சிவா அவர்களுக்கும் சிவா கூட 75,000 பேரா கூட கேட்டாங்க. இருக்கு பட்டியல் வர மாட்டேங்குது. 20 மாவட்டங்களுக்கு மேல கொடுக்கறது. குறிப்பா நாமக்கல், தஞ்சாவூர், சில கிளை மாவட்டம் பைட் பண்ணி அனுப்புறாங்க. அரியலூர் பைட் பண்ணி அனுப்புறாங்க. சில மாவட்டங்கள் ஒரு சீட் கூட அனுப்புறது. ஒரு சீட் மெம்பர்ஷிப் லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்கறது ரொம்ப கேட்க மாட்டேன். மெம்பர்ஷிப் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. கிளையில 40 பேர் இல்லை. கிளையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கையாள ஒரு வழி கிடையாது. உறுப்பினர் பட்டியல் சாகுபடி இருக்கும் பொழுது 60,000 பேர் 70 பேர் ரிஜிஸ்டர் போட்டு எழுதி பார்த்தாங்க. முடிக்க முடியும். ஐடி ரிஜிஸ்டராக அதை பட்டியலோட கேட்கிறாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் வந்து உட்காந்துட்டு கொடுக்காங்கன்னா 126 பார் 19 அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சிதம்பரம் கலை நடராஜர் தான் யாரும் உறுதியா சொல்ல முடியும். எதை இழக்க வேணாம்னு நினைக்கும் பொழுது முதல்ல நம்ம பரவலையை பிடிக்கிற ஒரே கிளை சிதம்பரம் கிளை. கடவுள் வந்தாரு. அவங்க சகோதரிக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி கொண்டோன்னு உடனே போயிருக்காரு. செயலாளர் இருக்காங்க. வேற எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கலாம். சிதம்பரம் கடை கைக்குள்ள வரமாட்டேன், அடங்க மாட்டேன். அடங்க மருதுன்னா சிரமமாக தான் தலைவலியாகவும் திருவலியாகவும் இருக்கக்கூடியது சிதம்பரம் கிடையாது. அதை குறித்து சொல்ல வேண்டியிருக்கீங்க. கூடிய வரையான போலீஸ் வரைக்கும் போயாச்சு. போட்டு போயிட்டாங்க. கைதிரிஸ்டாருக்கு போயிட்டாங்க. கலெக்டர்கிட்ட போகிறாங்க. எங்க தீர்வு தெரியாது. பார்க்கலாம். மாநில மையத்தையும் மாவட்டத்தையும் மதிக்காத கிளைகள் நமக்கு தேவையாங்கிற கேள்வி வருது. அவர் யாரையும் இழக்க வேண்டாங்க. அதிக வரையை சொல்லும்போது ஒரு கிளை இழக்கலாமா? 800 பேர் உள்ள கிளை ஒரு காலத்தில் பட்டியலை காணும். கட்டடம் இருக்கு. கட்டடம் சிதம்பரத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தலைமையிடத்தையே கடலூரிலிருந்து சிதம்பரத்துக்கு மாற்றணும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ சிதம்பரமே பிரச்சனை. நல்ல வழி காட்டட்டும். சிதம்பரம் கிளை அப்படி திருந்தும் 4 பேர் வந்து தலைவலி கொடுக்கக்கூடாது. முதல்ல 800 பேர் உள்ள பட்டியல் கொடுக்க கிளை தேர்தல் முறையா நடத்து. நான் தான் சொல்லிருக்காரா? கலிமூர்த்தி சிதம்பரம் கிளை சேர்ந்தவர்கள் 3 தான் நான் சொல்றேன். ராம்தாஸ், கலிமூர்த்தி 2 பேரும். நம்ம ரகுபதி மாநில தலைவர் மாவட்ட தலைவர் தெரிந்து விரைவில் அந்த குழுவை கூட்ட வேண்டும். மாநில நிர்வாகிகள் வருகிறோம். ஒரு முடிவுக்கு வரணும். அழைந்தால் மகாதேவி, இல்லைன்னா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிற அது சிதம்பரத்துக்கு வழக்குகள்
சரி. ஒன்றும் சேர மாட்டேங்குது. அண்ணா ஒரு கூட்டத்தில் திருவள்ளூர் நினைக்கிறேன் பேசினார். இந்த சங்கத்திலிருந்து வழக்கு போட முடியாது, போட்டா தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் பலன் கிடைக்கல. அன்னைக்கு 19 சொன்னதுதான் 21 சொன்னது திரும்ப அப்படியே நடந்துருக்கு. தீர்ப்பு வருது சாதகமா, பல லட்சம் செலவு பண்ணி தீர்ப்பு வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு 6-7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததே கிடையாது. ஒரு கேஸுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். தீர்ப்பு வந்து 2 வருஷம் ஆச்சு. யாரும் கவலைப்படவே இல்லை. அரசாங்கம் இருக்குதா, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது தெரியாது. கவலை கடிதங்கள் எழுது கடைசியில கல்வி அமைச்சரையே திரும்ப நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அவரே போய் 2-3 முறை பார்த்தாச்சு. அவருக்கு ஒரு கடிதம் தனியாக எழுதும், எதுக்கு செகத்துக்கு எழுதும். அந்த 216 வழக்கு தீர்ப்பு வந்தும் கிடைக்கும். 76 பேருக்காக நல்லது நடக்கணும், அதுவும் நடக்க மாட்டேங்குது. 310 பேர் 76 பேருக்காக போகணும்னா அது நடக்கும். 210 கிரிமினலைசேஷன் டைரக்டர் ப்ராசஸ் பண்றாரு, கவர்மெண்ட் தலையிட மாட்டேங்கிறாங்க. அவரே கூப்பிட்டு பேட்டி எடுத்து வாங்கியிருக்காரு. அது ப்ராசஸ் ஆகிட்டு நடக்கும். நம்புறோம் 10 ஒன்றும் திருப்தியாக இல்லை. கவர்மெண்ட் பொறுத்தவரையில் 10 விஷயங்கள் எப்படி இருந்தாலும் வழக்குகள் வந்த தீர்ப்பில் பலன்களை கொடுப்பதில் அரசாங்கம் ரொம்பவும் மோசமாக செயல்படுகிறது. இல்லை அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார். அதே வேலையாத்தான் திரும்ப கல்வி அமைச்சரையும் சிவாவையும் காமினிஸ்டையும் திரும்ப பார்த்து கேட்போம். 8வது உதவி குழு வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் வருது, அமைச்சர்கள் கடிதம் வருது, செக்ரட்டரி கொடுக்குற பேட்டி வருது. அதில் பாதி உண்மை பாதி போய் அப்படித்தான் இருக்கு. சங்கங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நெகட்டிவா பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்கு. பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அல்லது யாரோடும் சொல்லிக்கிறாங்க. அவங்க அந்த கையில் இடதுசாரி சங்கங்கள் கையில தான் சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள் என்ன செய்யுது, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கிளப்பிட்டே இருக்கு. அது உண்மையில் உண்மை இருக்கு. அந்த உண்மையை பூராகரமாக வெளியே பார்க்குறாங்க. அந்த எவ்வளவு தூரம் நம்ம தலையிடுறதுங்கிறது அந்த சில சமயங்களில் நம்ம பொறுப்பு முடியாத அளவுக்கு எல்லை மீறும் பொழுது கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டி வரும். இந்த மாதிரி பத்திரிகையில் ஒரு கடிதம் போடும். அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட் மினிஸ்டர் ராஜாங்க மந்திரி கொடுத்த கடிதம். அதில் பே கமிஷனை பற்றி சொல்றாரு, 8வது பே கமிஷனை பற்றி சொல்றாரு. பே கமிஷன் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லி நாட்களாச்சு, இன்னும் அனௌன்ஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. 5 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அது அரசூழியர்களுக்கு வார்த்தை தான் இருக்கே தவிர வார்த்தை இல்லை. அப்ப 8வது ஊதிய குழு அமைக்கப்படும் பொழுது பரிந்துரைகள் அரசூழியர்களுக்கு மட்டும்தான் இருக்கும், ரிட்டையர் ஆனவர்களை பத்தி இருக்காது என்று சொன்னால் அப்ப ஏதோ விவகாரம் இருக்கிறது. அந்த வேலிடேஷன் பில் ஆக்ட் இதெல்லாம் உண்மையா இருக்கிறது என்பது நிதர்சனமாக இருக்கு. பொருத்தெல்லாம் முடியல. சரி, உடனடியாக இறங்கி களத்தில் இறங்கி போராடவும் முடியக்கூடிய சூழ்நிலை முயற்சி எடுக்கலாம். கூட்டமைப்புகள் பேரமைப்புகள்னு நிறைய பேர் ஆசை காட்டுறாங்க. இந்த நாள் ஆகுது டாக்டர் ஜீவாவே ஒரு கண்மாடு ஆனால் பார்க்கலாம். 16 கோரிக்கைகள் சொல்லியிருக்கோம். நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கோம். பங்குத்தொகை பொருள் படிச்சு கட்டட அடிக்கட்ட ரசீது புத்தகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ரசீது புத்தகத்தால உயிரே போச்சு. நாராயணராவ் சத்தத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, மசூதி சார் மாவட்ட தலைவர் அவர் யாரை நம்புறாரோ அவங்கதான் கருத்தாங்க. 1 கோடி ரூபாய் வரும்னு கட்டணம்லாம் பார்த்தாரு ராவ், ஆனா வாங்க முடியல. அதுவே அவருடைய மரண வாக்குமூலமாக அமைந்தது. அவர் இறந்த போதுதான் அந்த கட்டணம் ஏதோ பேருக்கு அர்த்தம் சொல்லி அந்த அடிக்கட்டையாக கொடுங்க. 7 வருஷம் ஆச்சு கட்டணம் வாங்கி ரிட்டர்ன் பண்றது என்ன கஷ்டம். பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல, டார்கெட் டச் பண்ண வேண்டாம், புக்கை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்.
இயக்கம் போராட்டங்கள் நேற்று கூட மாவட்ட மாநில கூட்டத்தை ஒரு இடமே இருக்குமே லீவ் விட்டோமோ ரெஸ்ட் விட்டோமோன்னு தோணும். சொன்னதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்ற திமுக இருக்காங்க. சொன்னதை மட்டுமா செய்யலாம். குறைந்தது 70 வயசு முடிச்சவங்களுக்கு கொடுத்துருங்கன்னா கணக்கு வழக்கு பார்த்து 421 கோடி அப்படின்னு ஒரு பிகரை எடுத்திருக்காங்க. தலைவர் கூட ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாள், நல்லது நடக்கும். ஏன்னா யாரா செத்தாலும் நல்லது நடக்கும், யாரா பிறந்த நாள் நல்லா நடக்கும். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா இவங்க செத்தன்னைக்கு பிறந்த நாளுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை ஜூன் 3 அந்த அறிவிப்பு வந்தா பெரிய நன்னறிவிப்பு மாநாடு திருச்சியில் நடத்துற சிவா சொல்றாருல, கோரிக்கை கொடுத்துட்டீங்க, சீக்கிரமா நன்றறிவிப்பு மாநாடு நடத்த தயாராகுங்கள் அப்படி சொல்லுங்க. சரி, எடுத்துக்க டைம். நான் அவர்கிட்ட கடிதம் எழுதியிருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க நன்றறிவிப்பு மாநாடு நடத்த தயாராக, நாங்க தயாராகிட்டோம், நீங்க எப்ப கூட்டு போடுவீங்கன்னு கேட்டோம். போன வாரம் போய் பார்த்தாரு, சிவாவை பார்த்துருக்காரு. அப்போதான் கேட்கறது சீக்கிரமா செய்யறேன், முதல்வர்கிட்ட பேசுறேன். பெரிய தொகை கிடையாது, 400-500 கோடிலாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. மனம் இருந்தாலும் மறக்க உண்டு, அவ்வளோதான் சொல்லலாம். ஆனா அரசூழியர்களுக்கு பத்தி தெரியும், நம்மளை பத்தி உங்களுக்கு அரசூழிகள் ஆளை விடுவாங்க, நாளை மாறுவாங்க இல்லையா? அது ஜெகதாவே நடந்திருக்கல. முன்னே வீட்டுக்கு அனுப்புறதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் போச்சு இல்லை, 10,000 பேர் சாலை பணியாளர் வீட்டுக்கு அனுப்புனாங்க, போச்சு எலெக்ஷன்ல. அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி அதனாலதான் ஜாக்சி ஜீவன் திரும்ப அதை திரும்பி ஞாபகிட்டே இருக்காங்க. அவங்களும் மே 26 எலெக்ஷன், மாநில அரசாங்கத்துடைய எலெக்ஷனுக்காக தயார்படுறதுக்கான குழுக்களை போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு தோழர் பேசினார். அந்த குழுவை போய் பார்த்தா என்ன, குழுவை பார்த்து அந்த கோரிக்கை வந்து இதே திருச்சி சிவாவை போய் திருச்சியில பார்த்ததுனாலதான் அதை நான் கேட்கிறேன். அவர் 2-3 விழுப்புரம் பார்த்தாங்க, திருச்சி பார்த்தாங்க. அவர் தான் சேர்த்தார். 70 வயசுல முடித்தவர்களுக்கு 10% சிவா தான் சேர்த்தார். அவர் தான் அந்த குழு தலைவர். ஸ்டேட்டுக்கு இப்போ மண்டலத்தை தள்ளி விட்டாங்க. போய் அதாவது நம்ம கூட தலைவலி திருவலி கொடுத்துட்டே இருக்கும், சீக்கிரம் நடத்தா நல்லது. அது ஒண்ணு கொடுத்தாலும் குழந்தை அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை வரும், நல்லது நடக்கும் சொல்லுவேன். போராட்டத்தை ராத்திரி கூட ரகுபதி ரொம்ப கடுமையா சொல்லிட்டே இருந்தாங்க, எல்லாரும் பண்ணுங்க. நமக்கே மனசாட்சி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, 22 அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துற 23 முடிவெடுப்பது ஜனவரியில விழுப்புரத்துல தான் போராட்டம் பண்ணலாம். இப்போ வேண்டாம், வேற நம்ம வெளிவிழா முடிவெடுக்கும். 24 வெளிவிழா முடிஞ்சது. அப்புறம் மாநில தேர்தல் அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, நடத்தலாம். அரசாங்கத்துக்கு 1 மாசம் டைம். ஜூலையில ஒரு போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக நடக்கும் சொல்றேன். போராட்டம் வேற 18-19 அமைப்பு நிலை பணிகளை முன்வைக்கப்படும் தீர்மானங்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். அது படித்து பாருங்க. மாவட்டங்கள் பேசும்பொழுது வேற 18-19 அப்புறம் 6-7 உள்ள செய்திகளை படித்து பார்த்து கருத்து சொல்லும். மாவட்டங்கள் 17-18 தூத்துக்குடி, மயிலாடுதுறை யார் பேச போறீங்க எழுதி கொடுங்க. தூத்துக்குடி, மயிலாடுதுறை. விழுப்புரம் புதுசாக சிவனேசன் புது தலைவர், வாங்க மேல. எல்லா தலைவர் புது தலைவர்கள் வந்து கொடுக்கும் அறிமுகப்படுத்துறோம். விழுப்புரத்தோட சிங்கம் அது. நான் ரகுபதி கூட அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். ரகுபதி ரொம்ப அவசரப்பட்டு பதவி விலகிட்டார். அதை இந்த பேரவை செயற்குழு ஒப்புதல் கொடுக்கணும். புது தலைவர் சிவனேசன் சொன்னா நான் அவனுக்கு சித்துளின்னு பேர் சொன்னேன். சித்துளின்னு பேரு, சிலையை செலுத்தோம், சிலையை உடச்சிடும். ஆனா அந்த வயசுல பாஷா ஃபோன் பண்ணுறாரு.
எடுக்கலை, ஆஃப் பண்ணி வச்சேன். ஏன் மீட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவருக்கு தெரியுமில்ல, நேற்று ஈவினிங் கிளம்புறாங்க. அதனால் புது நிர்வாகிகளோட புதிய கடைகளை உருவாக்க மட்டும் இந்த மேலூர் கிடைக்காம போச்சு சார். உசிலம்பட்டி கோவத்தில் கிடைக்காம போச்சு. ராஜினாமா பண்றதுன்னு ஒரு புது பழக்கம். ரகுபதி ரிசைன் பண்ணாங்கன்னா பதவி வேண்டாம், கிளை மாவட்டம் 7 பதிவு வச்சுக்க வேண்டாம்னு அவருடைய கருத்து. சிவனேசன் அப்படி பண்ணார். மாவட்டத்தில் ரிசைன் பண்றதும் 10 நாளில் வாபஸ் வாங்குறதுங்கிறது ஒரு புதிய பழக்கமா. சமீபத்தில் கூட அப்படி ஒரு கிளை மாவட்டத்தில் தலைவர் திடீர்னு ராஜினாமா பண்ணார், 10 நாளில் வாபஸ் வாங்கினார். அது பண்ணாதீங்கன்னு ஒன்று நான் கேட்கிறேன். தலைவர் பேசும்போது சில தீர்மானங்களை பற்றி முடிவெடுக்கணும். கையெழுத்தா? ஓகே, உங்கள்கிட்ட சொல்லி தொம்பு போயிட்டு